Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. ரிலேஷன்ஷிப்ல இந்த மிக்ஸட் சிக்னல்ஸ் குடுக்குறவங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா? மதன், ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. உலகத்துல எல்லாருமே பதட்டத்துல இருக்காங்க. விலைவாசிலாம் ஏறிட்டு இருக்குது. இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு வந்தா, நீ என்ன மதனு ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன். ருக்கோ ஜானா. என்ன மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல சில பேர பார்த்திருப்போம். ஒரு நாள் பயங்கரமா உயிர குடுத்து பழகுவாங்க. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பே வாழ்க்கையிலே இல்லன்னு யோசிக்க வைப்பாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, அப்படியே கோஸ்ட் பண்ணிடுவாங்க. ஒரு மெசேஜ் இருக்காது, ஒரு கால் இருக்காது, அப்படியே காணாம போயிடுவாங்க. மறுபடியும் 3வது நாள் பயங்கரமா பேசுவாங்க. 4வது நாள் மறுபடியும் காணாம போயிடுவாங்க. நம்மளுக்கே ஒரு பாயிண்ட்ல, டேய் இரு, இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா இல்லையான்னு தெளிவா சொல்லு. நம்ம ஒண்ணா இருக்கோமா இல்லையாங்கிற ஒரு கிளாரிட்டி தான் கேட்க தோணும். அதே மாதிரி தான் ட்ரம்ப் வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சுவலா வேர்ல்டு ஃபுல்லா எல்லாருமே குதூகலமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. மார்க்கெட்லாம் கிரீனுக்கு போயிடுச்சு. நான் கூட ஓகே சூப்பர், இந்த போர் முடிவுக்கு வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ட்ரம்ப் வந்து ரொம்ப சீக்கிரமா நாங்க ஈரானை விட்டு கிளம்ப போறோம் அப்படின்லாம் பேசி இருந்தாரு. அவ்வளவுதான் ருக்கோ ஜானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல ட்ரம்ப் புதுசா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஈரான் வந்து நாங்க சொல்றத கேட்கலனா ஈரானுக்கு மரணஅடி கொடுக்க போறோம். ஈரானை வந்து நாங்க மொத்தமா வெடிக்க வச்சிருவோம். ஈரானையே வந்து நாங்க துவம்சம் பண்ணிடுவோம். ஈரானே ஒண்ணு இருக்காது. ஒப்ளிவியன்குள்ள தள்ளிடுவோம். அப்படி ஒண்ணு காணாம போயிடும். ஈரான்ங்கிற ஒரு நாடே வந்து உலகத்தோட வரைபடத்துல இருந்தே அழிச்சிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மாத்தி பேசியிருக்காரு. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் காலையில கொடுத்த கிரீன் சிக்னல் என்ன? உலகமே சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா ட்ரம்ப்க்கு பிடிச்ச பைத்தியம் தெரிஞ்சிருச்சு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போறாருன்னு. சாயங்காலம் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் மாத்தி பேசுவேன்னு சொல்ற மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அந்த 2 விஷயத்திலும் காமனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அந்த காமனான விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த 2 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவர் பேசுறது எல்லாமே லிட்டரலா வேர்ல்டு லெவல்ல ஆயில் பிரைஸ் திடீர்னு மேல கொண்டு போகுது, திடீர்னு கீழ கொண்டு வருது. ஆயில் பிரைஸ் ஏறுச்சுன்னா வேர்ல்டு லெவல்ல இருக்கக்கூடிய விவசாயம் விலை இன்கிரீஸ் ஆகுது, ஃபெர்டிலைசர் பிரச்சனை வருது. எல்லாமே எஃபெக்ட் ஜிக்ஸாக்கா போயிட்டு இருக்குது. எனிவே மிடில் ஈஸ்ட்ல ட்ரம்ப் புதுசா பண்ணியிருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன, காமெடி என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். பட் நீங்க பார்க்கணும் இந்த என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத. நான் பேசுறது ஒன்னு பார்க்கறது ஒன்னு இருக்குது. அப்புறம் இங்க கம்யூனிட்டியாவே நிறைய பேர் வந்து டெய்லி அவங்களே 2 பேர் வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல பேசிட்டு போறாங்க. இந்த டீ கடையில பேசிட்டு போற மாதிரி. அந்த மாதிரி கம்யூனிட்டில நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணனும், ஜாயின் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சப்ஸ்கிரைப் அமுக்கி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்பனா தான் நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ற வீடியோ உங்ககிட்ட யூடியூப் அல்கோரிதம் வந்து காமிக்கும். எனிவே ட்ரம்ப் இன்னைக்கு பண்ணிருக்கக்கூடிய காமெடி என்ன? முதல் விஷயம், ட்ரம்ப் வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. ஓகேவா? அங்க தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஆக்சுவலா அங்க தான் எல்லா சொல்யூஷனும் ஆரம்பிக்குது. பட் சாயங்காலத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிடுறாரு. ட்ரம்ப பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ட்ரம்ப் என்ன சொன்னாரு? இந்த போரை நடத்துறதுக்கான காரணம் என்ன? ஈரான்ல ஆட்சி செய்றவங்க சரி கிடையாது. அந்த ஆட்சியில இருக்கிற மக்களை வந்து நாங்க அகற்ற போறோம். ஆட்சி மாற்றம் கொண்டு வர போறோம். ரெஜிம் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரம்ப் இந்த போரை ஆரம்பிச்சாரு. ஆனா ஈரானோட ரெஜிம் வந்து நகர்ற மாதிரி இல்ல. இன்ஃபேக்ட் ஈரான் பதிலுக்கு பதில் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்ச உடனே ட்ரம்ப் இப்போ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எங்களோட நோக்கம் ஒன்னு ரெஜிம் சேஞ்ச்லாம் இல்லையே. யார் அப்படி சொன்னாங்க? நான்லாம் அப்படி சொல்லலையே. எங்களோட ஆசை ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா. ஈரான் கிட்ட அணு ஆயுதமே இருக்கக்கூடாது. நாங்க வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸா பயங்கரமா ஈரானோட எல்லா ஃபெசிலிட்டியும் அடிச்சிட்டோம். அதாவது அவங்க அணு ஆயுதங்கள் உருவாக்குறதுக்கு தேவையா இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள், தேவையான ஃபேக்டரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க அணுசக்தி உருவாக்குறதுக்கு, நியூக்ளியர் ஆயுதங்களை உருவாக்குறதுக்கு, நியூக்ளியர் பவர் உருவாக்குறதுக்கு தேவையான நிறைய ஃபேக்டரிஸ் அவங்க கண்ட்ரிக்குள்ள இருந்துச்சு. லாஸ்ட் ஃபியூ டேஸா அமெரிக்கா வந்து அது எல்லாத்தையுமே குண்டுகள் போட்டு காலி பண்ணிடுச்சு. ஓகேவா? அங்க அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இனிமே ஈரான் வந்து மறுபடியும் நினைச்சா கூட அணு ஆயுதங்களை தொட முடியாது. அவங்க அணுசக்தியை யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்களுக்கு இனிமே பல வருஷம் ஆகும். ஈரான் வந்து அணுசக்தி கிட்ட நெருங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நாங்க அவங்கள குண்டுகளை போட்டோம். அப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மிசைல் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அணு ஆயுதம் மட்டும் கிடையாது. இப்போ திடீர்னு துபாயில் அடிக்கிறாங்க, அபுதாபியில் அடிக்கிறாங்க, கத்தார், பஹ்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரப் கண்ட்ரீஸ் யார் யாரு யூஎஸ்க்கு பேஸ் கொடுத்திருக்காங்களோ அவங்களையும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா ஈரான் கிட்ட அவ்வளவு மிசைல்ஸ் இருக்குது. சோ அந்த மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிஸையும், ஏவுகணைகளை உருவாக்கக்கூடிய ஃபேக்டரிஸையும் நாங்க அடிச்சிட்டோம். அண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வேலை எல்லாத்தையும் நாங்க முடிச்சிருவோம். மொத்தமா ஈரானை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து 20 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளி விட்டுறோம். எங்களோட கோல் அதுதான். ஈரானை வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு பின் தங்கி விட்டுறோம். இப்போ வந்து வேர்ல்டே வந்து 2026ல இருந்துச்சுன்னா ஈரான் மட்டும் 2000ல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு டெக்னாலஜில அவங்க பின்தங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா நெட்வொர்க், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அடிச்சு ஒழிச்சிட்டோம். ஆஸ் ஆஃப் டுடே, இதெல்லாம் ட்ரம்ப் சொல்றது. ஓகேவா? ஆஸ் ஆஃப் டுடே ஈரான் கிட்ட ஏர் ஃபோர்ஸ் கிடையாது, ஈரான் கிட்ட நேவி கிடையாது, ஈரான் கிட்ட மிலிட்டரி கிடையாது, ஈரான் கிட்ட டெலிகம்யூனிகேஷன் கூட கிடையாது. அதாவது குட் இன்டர்நெட் கூட கிடையாது, போன் நெட்வொர்க் கிடையாது, டவர் எல்லாத்தையும் உடைச்சாச்சு. அது எல்லாத்தையும் போக அவங்க நாட்டுல தலைவர்களே கிடையாது.
முடியாது. ஈரானையே நாங்க தரைமட்டமாக்கி துவம்சமாக்கி விட்டுட்டோம். ஈரான்னால மறுபடியும் எந்திரிக்கவே முடியாது. அதனால நாங்க எத நெனச்சு ஈரானுக்குள்ள போனோமோ அது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதன் காரணத்தினால் நாங்க ஈரானை விட்டு இன்னும் 2-3 வீக்ஸ்ல வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. இப்போ ட்ரம்ப் வந்து இந்த லாஸ்ட் லைனுக்கு முன்னாடி பேசினார்ல, நாங்க அதை அடிச்சிட்டோம் இதை அடிச்சிட்டோம் அவங்க அழிஞ்சாச்சு இனிமே அவங்க எந்திரிக்கவே முடியாது 20-30 வருஷத்துக்கு பின்னாடி தள்ளிட்டோம். இதை யாரும் சீரியஸாவே எடுத்துக்கல. பட் ட்ரம்ப் கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாருல, இதன் காரணத்தினால் நாங்க வந்து ஒரு 2-3 வீக்ஸ்ல ஈரானை விட்டு மொத்தமா வெளியே கிளம்பி வந்துருவோம்னு. இது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாப்பி நியூஸ். ஏனால் இந்த இடத்துல போர் நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சின்ன இடத்தை வந்து ஈரான் கண்ட்ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அங்க யாரையுமே பேசிக்கா பாஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன ஆகுது, உலகத்துக்கு போக வேண்டிய ஆயில், பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே வந்து போக மாட்டேங்குது. விலைவாசி ஏறுது. காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் இந்த மேக்கப் போடுற கிட் கூட வந்து இன்டர்நேஷனலா வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல, அது கூட போய் சேர மாட்டேங்குது. ஃபெர்டிலைசர் யார்கிட்டயும் உரம் போய் சேர மாட்டேங்குது. எல்லாத்துக்குமே தேவை இந்த ஒரு சின்ன ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? இந்த இடத்து வழியா தான் இந்த கப்பல்கள் எல்லாமே முக்காவாசி போயிட்டு இருக்குது. அதனால அதை தடுத்து நிறுத்தினதுனால இப்போ வந்து வேர்ல்டு லெவல்ல இது ஒரு சோக் பாயிண்ட் மாதிரி ஒரு பாட்டில் நெக்கும்பாங்க. அந்த ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தா போதும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அதான் மாறிடும். அந்த மாதிரி இந்த இடத்தை ஈரான் வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு யாரையுமே பாஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏன் ஈரான் பாஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க? போற நிறுத்து, நான் பாஸ் பண்ண விடுறேன். அப்போ ஈரான் என்ன பண்றாங்கன்னா, எனக்கு வந்தா வலி, உங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னியா, உங்களோட கழுத்தை பிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஈரான் வந்து பேசிக்கா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பிடிக்கிறதுனால வேர்ல்டுல இருக்கக்கூடிய இந்தியா, சைனா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், யூரோப் ஃபுல்லாவே, ஆப்பிரிக்கா, இங்க இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து வலி ஃபீல் பண்ண முடியுது. அப்ப எல்லா கண்ட்ரீஸுமே ட்ரம்ப் கிட்ட போய் போற நிறுத்தியா அப்படிங்கிறாங்க. ஈரானோட ஸ்ட்ராட்டஜி இதுதான். நான் சொன்னா அமெரிக்கா கேட்க மாட்டான். ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பிடிச்சி அழுத்தணும்னா எல்லா கண்ட்ரீஸும் பிரஷரை ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே போய் ட்ரம்ப் கிட்ட பேசுவாங்க. ட்ரம்ப் போற நிறுத்தணும்னு முடிவு பண்ணிடுவாருன்னு. சோ இந்த காலையில அவர் பேசினது, அங்க எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம், 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தள்ளி விட்டாச்சு, எங்களோட நோக்கம் வந்து அங்க ஆட்சி மாற்றம்லாம் கிடையாது, நாங்க அணு ஆயுதங்களை அவங்க வச்சிருக்கவே கூடாதுன்னு நினைச்சோம், அது எல்லாத்தையும் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம், அதனால இன்னும் 2-3 வாரத்துல மொத்தமா திருப்பி வந்துருவோம் அப்படின்னு சொன்னதுதான். ஓகேவா? ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. சொன்ன உடனே வேர்ல்டு லெவல்ல மார்க்கெட் எல்லாருமே சூப்பர் சந்தோஷம். ஓகேப்பா, மறுபடியும் அப்போ போற நிறுத்திடுவாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை வந்து ஈரான் ரிலீவ் பண்ணிடுவாங்க, இனிமே வந்து சோக் பண்ண மாட்டாங்க, எல்லா கப்பல்களும் போக ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாருமே பேக் டு நார்மல். ஒரு 2026 ஸ்டார்டிங்ல எப்படி உலகம் இருந்துச்சோ எல்லாரும் அதுக்கு போயிடுவோம், பிரச்சனை கிடையாது, போர் நிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குதூகலமா இருந்தாங்க. அப்போதான் ட்ரம்ப் இருந்துகிட்டு, உங்களுக்கு என்னை பத்தி தெரியாது, நான் இருக்கிற இடத்திலே தலைகீழே தான் குதிப்பேன், நான் திடீர்னு எப்படி ஒரு ட்விஸ்ட் குடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு. ஒரு ட்வீட் தான். லிட்டரலா 2026ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு நாட்டோட பிரசிடென்ட் போடுற ஒரு ட்வீட்னால உலகம் வந்து ஒரு எண்ட்ல இருந்து அப்படியே இன்னொரு எண்டுக்கு ஓடி போடுறாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்வீட் அப்படியே வாசிக்கிறேன். சாயங்காலம் ஓகேவா, காலையில ஒன்னு சொல்றாரு, அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இரான்ஸ் நியூ ரெஜிம் பிரசிடென்ட் மச் less radicalized and far more intelligent than his predecessors. ஈரானோட புது பிரசிடென்ட் ஓகேவா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் விட இவர் கொஞ்சம் அறிவாளி, அண்ட் இவர் வந்து முன்னாடி இருந்தவங்கள விட கொஞ்சம் பெட்டரா அறிவு இருக்கக்கூடிய ஒரு நபர், ராடிகலைசேஷன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, has just asked the United States of America for a ceasefire. அவரே வந்து முன் வந்து போற நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட ரெக்வெஸ்ட் வச்சிருக்காரு. we will consider when Hormuz ஸ்ட்ரெய்ட் இஸ் ஓபன், ஃப்ரீ அண்ட் கிளியர். இந்த ஒரு கோரிக்கையை, அதாவது போற நிறுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு ஈரான் பிரசிடென்ட் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்காரு. இந்த ரெக்வெஸ்ட்டை நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஓபன் பண்ணி விட்டீங்கனால், எல்லாருக்கும் ஓபன் பண்ணி விட்டீங்கனால் அப்போ கன்சிடர் பண்ணுவோம். பட் அது வரைக்கும் until then we are blasting Iran into oblivion or as they say back to the stone age. ஈரானை வந்து உரு தெரியாம அழிச்சிட்டு இருக்கோம். ஆர் சில பேர் சொல்லுவாங்கல்ல, கற்காலத்துக்கு அனுப்புறதுன்னா அந்த மாதிரி ஈரானை கற்காலத்துக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு. காலையில என்ன சொல்லியிருக்காரு, இந்த போர் வந்து நாங்க என்னென்ன நினைச்சோமோ அதெல்லாம் செஞ்சுட்டோம், 2-3 வாரத்துல கிளம்பிடுவோம் இருக்காரு. சாயங்காலம் என்ன சொல்றாரு, இவர் இதை சொன்ன உடனே ஈரான் பிரசிடென்ட் லாஜிக்கலா என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். காலையில இந்த போரை நிறுத்துறதுக்கு 2-3 வாரத்துல அங்க கிளம்ப போறோம் இருக்காரு. ஈரான் பிரசிடென்ட் வந்து சீஸ் ஃபயர் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஈரான் பிரசிடென்ட் வந்து மசூத் என்ன சொல்றாரு, ஓகே நம்ம போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, போரை நிறுத்திக்கலாம் இப்ப கேட்டியா, அப்ப நீ ஏன் வழிக்கு வந்துட்ட. இந்த வடிவேலு காமெடியில் ஒன்று இருக்குல்ல, அவன் ஓடிட்டானா அவனுக்கு அவன் நம்மளுக்கு அடிமை, அவன் ஓடாம நம்மளை துரத்துறானா நம்ம அவனுக்கு அடிமை. அந்த மாதிரி காலையில ஒரு ஓடுறான்ட்டாரு, சாயங்காலம் வந்து சரி ஓகேப்பா பேச்சுவார்த்தை தானே அப்படின்னு சொன்ன உடனே ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே தலைகீழ ட்விஸ்ட் அடிச்சு முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஓபன் பண்ணு, இல்லனா அது வரைக்கும் உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு மாறிடுறாரு. சோ இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் தான் நடந்திருக்குது. அட் த சேம் டைம் இன்னொரு நியூஸும் பார்க்க முடியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்குள்ள IRGC, அதாவது ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட், அவங்களோட ராணுவம் இருக்குல்ல, அவங்க வந்து கம்ப்ளீட்டா பிரசிடென்ட்டோட பவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்களே இப்ப பவர்ல உட்கார்ந்திருக்காங்க. பிரசிடென்ட்
பிரசிடென்ட் வந்து இப்ப ஈரானுக்குள்ளே பவர்லெஸ்ஸா இருக்காரு. ஈரானோட ராணுவம் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற நியூஸும் வந்துட்டு இருக்குது. இஃப் வி ஆர் டு பிலீவ் தட் ஈரானோட பிரசிடென்ட் வந்து இத கேட்டிருந்தாலும் அது எஃபெக்டிவ் கிடையாது. 2வது ஈரானோட பிரசிடென்ட் இத கேட்டாரான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் 3வது முக்கியமான விஷயம், காலையில முடிய போற மறுபடியும் சாயங்காலம் வந்து ட்ரம்ப் பெருசாக்கி விட்டாரு. ஒரு விஷயம் நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அங்க ட்ரூப் பில்டப் கன்டினியூஸா நடந்துட்டே இருக்குது. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எம்ஜி ஸ்குவாடுக்கு. நம்ம ஒரு லாஸ்ட் 1 வீக்காவே பேசிட்டு இருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல வந்து அமெரிக்க படையினர் குவிக்கப்பட்டு இருக்காங்க. ஈவன் ஆஸ் ஆஃப் டுடே எக்ஸ்ட்ராவா ஒரு 10,000 பேர் வந்து போய் சேர்ந்திருக்காங்க. கரெக்ட்டா கார்க் ஐலாண்ட உள்ளுக்குள்ள போய் கைப்பற்ற போறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இவ்வளோ விஷயம் இங்க போயிட்டு இருக்கப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இந்த கார்க் ஐலாண்ட்ல இருக்கிற எண்ணெய் மேல கண்ணு வச்சிருக்காங்க. ஈவன் ரஷ்யாவோட ஒரு மினிஸ்டர் வந்து சொல்றாரு, இந்த மொத்த போரே சும்மா ஃபசாடுங்க, ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க, அணு ஆயுதம் அதுன்னு. அமெரிக்காவுக்கு ஆசை ஈரானோட எண்ணெய் மேல. ஈரானோட எண்ணெயை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பெரிய டிராமாவை யூஎஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்றாங்க. ஒபினியன்ஸ் எல்லாம் தள்ளி வச்சிருவோம். பட் நம்ம சிம்பிளான லாஜிக் எடுத்துப்போம். ட்ரம்போட கோல் இந்த போரை நடத்துறதுல திரும்பி போறதுதான் நாள். ஏன் இங்க இவ்வளவு பேரை படையினரை குவிச்சு வச்சிருக்கணும்? இவ்வளோ படையினரை குவிச்சு வைக்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாது. இத்தனை பேரோட குடும்பத்தில இருந்தும் கிளம்பி வரணும், அத்தனை பேருமே ட்ரம்ப்பை திட்டணும். எதுக்கே சம்பந்தமே இல்லாம இஸ்ரேலோட போருக்கு எங்களோட குழந்தைங்களை சாகடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுக்குள்ளேயே நோ கிங்ஸ் ப்ரொடெஸ்ட் நடக்குது. பேசிக்கா ட்ரம்ப்பை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அசிங்கப்படுத்துறாங்க. ட்ரம்போட கூடவே இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ், யூகே, பிரான்ஸ், இட்டாலி, ஸ்பெயின் இவங்கெல்லாம் வந்து ட்ரம்ப்பை வந்து குறை சொல்றாங்க. ட்ரம்ப்பே டைரக்டா சொல்றாங்க, இது எங்களோட போர் கிடையாது, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நேட்டோங்கிறது ஒரு டிஃபென்ஸ் அமைப்பு, அஃபென்ஸ் அமைப்பு கிடையாது. உனக்கு ஒரு அச்சுறுத்தல் உன் நாட்டுக்கு வந்திருந்தா நாங்க கூட வந்து நிற்போம். பட் நீ இன்னொரு நாடை சும்மா போய் அடிச்சிட்டு இருக்க, நாங்க இதுக்கு வரமாட்டோம் அப்படின்னு டைரக்டா அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க. வேர்ல்டு லெவல்ல இந்த போருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எல்லாரும் காமனா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். யாருமே வந்து இந்த போருக்கும் யூஎஸ்க்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லல. எல்லாமே இது இஸ்ரேலோட போரை ஈரான் அமெரிக்கா வந்து உள்ளுக்குள்ள போய் சம்பந்தமே இல்லாம நடுவில் இந்த குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி அமெரிக்கா உள்ள குறுக்க நெருக்க ஓடிட்டு இருக்காங்கிறது தான் எல்லாரோட ஒப்பீனியனுமா இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ லேட்டஸ்டா ட்ரம்ப் என்ன பண்றாரு, மறுபடியும் அங்க ட்ரூப் எல்லாம் பயங்கரமா பில்டப் பண்ணிருக்காரு. அப்புறம் அவ்வளவும் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, 2-3 வாரத்துல கிளம்பிடுவேங்கிறாரு. ஆனா அவர் காலையில சொன்னதுக்கும் சரி, சாயங்காலம் சொன்னதுக்கும் சரி, ஒரு விஷயம் காமனா இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை ஓபன் பண்ணணுங்கிறது தான் அவங்களோட முக்கியமான கோலா இருக்குது. காலையில என்ன சொன்னாருன்னா அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஆக்சுவலா அது கூட காமன் கிடையாது. ஆக்சுவலா காலையில என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஒரு முக்கியமான விஷயம், அதை நாங்க கிளம்பிட்டோம்னா அங்க திறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஆல்ரெடி திறந்தா இருக்குனாரு. சாயங்காலம் அதை திறக்கலைன்னா இந்த அடி அடிப்பேங்கிறாரு. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தோணும், மதன் என்ன மதன் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தோணுது இல்லை? ஆக்சுவலா ட்ரம்ப் அப்படிதான் பேசிட்டு இருக்காரு. ட்ரம்ப் என்னை விட மோசமா பேசிட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் மாத்தி மாத்தி பேசுறத நான் டெசிஃபர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஐ எம் ட்ரைங் டு மேக் சென்ஸ் ஆஃப் இட். அமெரிக்கால இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, எப்படி அமெரிக்கன்ஸ் வந்து ட்ரம்பை பார்க்குறாங்கன்னு. இந்தியால இருந்து பார்க்குற நம்மளுக்கே புரிய மாட்டேங்குது, அவர் நாட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வெளியேந்து விசிபிளா பார்க்குறப்போ அவருக்கு எதிராக தான் ப்ரொடெஸ்ட் பெருசா நடந்துட்டு இருக்குது. எனிவே இதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்கா, இது எல்லாத்துக்கும் நடுவில் சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நாங்க முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் சைனாவும் முன் வச்சிருக்காங்க. பாகிஸ்தானும் சைனாவும் இது என்ன காம்பினேஷன் கேட்டீங்க? பாகிஸ்தான் சைனா ஜெனரலாவே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இந்த போர் வந்து பாதிக்கப்படுறது பாகிஸ்தானும் பாதிக்கப்படுறாங்க, சைனாவும் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா ஈரான் வந்து 2 நாட்டுக்கும் ஆயில் கொடுத்துட்டு இருக்குது. சோ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் பிரச்சனை இருக்கிறது வந்து 2 கண்ட்ரியுமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் வச்சிருக்காங்க. இந்த 5 பாயிண்ட் ஃபாலோ பண்ணி இந்த போரை நிறுத்துறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 பாயிண்ட் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீக்கிரமா 2 பேரும் போரை நிறுத்தணும், சீஸ் ஃபயர், அதாவது இதுக்கு மேல் நீயும் அடிக்க கூடாது நானும் அடிக்க கூடாதுன்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வரணும், அமைதி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும், ப்ரொடெக்ட் நான் மிலிட்டரி டார்கெட்ஸ், இந்த டீசாலினேஷன் பிளான்ட், அப்புறம் ஃபெசிலிட்டி, ஃபேக்டரி இதெல்லாத்தையும் பாதுகாக்கணும், செக்யூர் நேவிகேஷன், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடணும், அண்ட் 4வது யுனைடெட் நேஷன்ஸை எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கைட்லைன்ஸை வந்து அவங்க 2 பேரும் நாங்கள் பேசிட்டோம், இதை நாங்கள் 2 பேரும் நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோன்னு. இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சாதான் அவங்க 2 பேரே பண்ணியிருப்பாங்களே, அது பண்ண முடியலங்கிறதான போகிறேன். எனிவே இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் சைடில் நடந்திருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், பாகிஸ்தானும் சைனாவும் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா பெரிய விஷயம் தான். பட் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானை வச்சு நாங்கள் ஈரான் கிட்ட பேசுகிறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னார். ஈரான் இருந்துகிட்டு எங்க கிட்டலாம் யாரும் பேசலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. பாகிஸ்தானை லிட்டரலாக வேர்ல்டு முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க, எங்கிட்டலாம் யாரும் பேசல, நாங்களாம் அதை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ ஈரானோட பிரசிடென்ட்டே நாங்கள் வந்து போரை நிறுத்திக்கணும்னு சொல்லி கேட்குறாருங்கிறாங்க. ஆனால் உள்நாட்டுக்குள்ளேருந்து வர நியூஸ் என்ன சொல்லுது, ஈரானோட ஆர்மி வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க, பிரசிடென்ட் வந்து இங்கே இரலவெண்ட், அவர் கேட்டாலும் அது வந்து ஒரு இரலவெண்டான ஒரு விஷயம், ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆர்மி டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஓகே அப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை நீ திறந்து விடு, இல்லைனா நான் அது வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாரு. பிரசிடென்ட் போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு, ஆனால் அவருக்கு அந்த பவரே கிடையாது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுன்னு பதிலுக்கு ட்ரம்ப் கேட்குறாரு. ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை திறந்து விடுற பவர் பிரசிடென்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா ஈரானோட ராணுவம் வந்து அதை மூடி வச்சிருக்காங்க. ஆனால் ஈரானோட ராணுவம் தான் அங்க பவரும் கூட. அப்போ உங்க வீட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது, பக்கத்து வீட்டு அங்கிளுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை கூப்பிட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் சொல்றாரு, ஏய்
இந்த ஒரு விஷயம் நடந்தா தான் நான் வந்து உங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம வீட்ல நம்ம சொல்றத நம்ம பக்கத்து வீட்லயே கேட்கலன்னா, நம்ம வீட்ல எப்படி கேட்பாங்க? நம்ம சொல்றது தான் கண்டுக்க மாட்டாங்களே. நம்ம வீட்ல அப்பா கிட்ட தானே கேட்கணும். அந்த மாரி இங்க ஈரானோட கவர்ன்மெண்ட் வந்து இப்ப ஈரானோட ஆர்மி கண்ட்ரோல்ல இருக்குது. ஆனா அவர் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறது இந்த நம்ம வீட்ல இருக்கிற நம்ம பையன மாரி நம்மள கூப்பிட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் பேசிட்டு இருக்காரு. நம்ம போய் வீட்ல பேசலாம். பட் பவர் யார்கிட்ட இருக்குது? அப்பா தான் அல்டிமேட்டா இறங்கி வரணும். அவங்க 2 பேர் தான் பேசணும். அது நடக்காம இந்த போர் போயிட்டு இருக்குது. சோ காலையில நெறைய பேர் இந்த போர் முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம். வேர்ல்ட் அத நோக்கி தான் போச்சு. பட் சாயங்காலம் முடியறப்போ இந்த போர் இன்னும் பெருசாகுற மாதிரி தான் இருக்குது. We have to wait and see what more is going to happen. ஏன்னா ட்ரம்ப் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்பீச்ச அவங்க நாட்டுக்கு குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில மணி நேரங்கள்ல வந்துரும். அதுல அவர் என்ன சொல்றாருங்கிறத நாளைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். அத நீங்க தெரிஞ்சுக்கணும், சிம்பிளா புரிஞ்சுக்கணும், ஈஸியா டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. Until then, bye மதன் கௌரி signing off here. Love you all. நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கான லிங்க்ஸ் வந்து இங்கேயே டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் இருக்கும். Love you all. Take care. Bye. Cheers MGs.